இஜ்மா இமாம் இப்னுல் முன்திர் ரஹ்மஹுல்லா அவர்கள் வந்து இஜ்மா அவருடைய புத்தகத்தில் சொல்றாரு. இஜ்மாடைய அவருக்கு ஒரு புத்தகம் இங்கே அதில் சொல்றாரு. இந்த இஜ்மா என்ற பாபும் ஒரு அழகான பாப், நம்ம அடிக்கடி இதை படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு புத்தகம் இது. அதில் அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னால், அதாவது அஹ்லுல் இல்ம்கள் அறிவுடைய அறிஞர்கள் எல்லோருமே உடன்பட்டு இருக்கிறார்கள். அன்ன நஃபக்கத்தல் வாலிதைன் ஃபகீரன் அல்லதைன் லா கஸ்ப லஹுமா, உழைப்பு இல்லாத வருமானம் இல்லாத பெற்றோர்களுக்கு வலாமால வாஜிபத்துன் ஃபீ மாலில் வலத், வலாமால் பொருளாதாரம் இல்லாதவங்களுக்கு வாஜிபத்துன் ஃபீ மாலில் வலத், மகனுடைய சொத்துல அவங்களுக்கு செலவழிப்பது என்ன வாஜிப் அப்படி என்ற கருத்தை அவர் என்ன செய்யறாரு இதுல சொல்லி காட்டுகிறார். அப்ப எனவே இஜ்மாவும் அதில் இருக்கு. முரண்பாடு இஸ்லாமிய சமுதாயத்தில் இதுல இல்ல, அவங்க ஃபக்கீராக இருந்தால் ரைட். அதாவது இதுக்கு நிபந்தனை சரி, அவங்களுக்கு இப்ப அவங்களுக்கு நஃபகா செலவழிக்கிறது, அவங்களுக்கு செலவு கொடுக்கிறது வாஜிப் என்றதுக்கான என்னென்ன நிபந்தனைனா, முதல் விஷயம் அவங்க ஏழையாக இருக்கணும். ஏழையாக இருந்து அவங்களுக்கு சொத்தும் என்ன இல்லாமல் இருக்கணும். அவங்க செலவழிச்சு அவங்க சாப்பிட்றதுக்குரிய சொத்து இல்லை. தாயிட்டு வந்து அதாவது என்ன நகை இல்லை, அவங்களுக்கு செலவழிச்சு அவங்க சாப்பிட்டுக்கிறதுக்கு. அல்லது வாப்பா வந்து உமாக்கு செலவழிக்கிற பொறுப்புல இருக்கிறாரு, அந்த வாப்பாக்கு செலவழிக்கிறதுக்குரிய வாய்ப்போ வசதிகளோ உழைப்போ எதுவுமே என்ன இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறார். வாப்பா செலவழிக்கிற பொறுப்புல இருந்தா வணங்கிட்டா அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறார். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அதாவது முவாசாத், அதாவது தந்தையை நம்ம செலவழிக்கிற கடமை வாரது எப்படி என்று சொன்னால் முவாசாத்தின் அடிப்படையில். முவாசாத் அப்படி என்று சொன்னா அவர்கள் நமக்கு உபகாரம் செஞ்சுக்கிறாங்க, அவங்க நம்மளை வளர்த்திக்கிறாங்க, அவங்க நம்ம இதன் காரணமாகத்தான் நம்ம செலவழிக்கிறது வாஜிப். வேற அடிப்படையில் செலவழிக்கிறது வாஜிப்னு அங்க வரையலாது. ஆனா மனைவி வந்து எங்களை வளர்த்தாங்க அதனால செலவழிக்கிறது, புள்ளை என்னைய வளர்த்தாங்க அதனால செலவழிக்கிறது இல்லையே, அங்க அசில்லே வாஜிபாக, அங்க முவாசாத் இல்லை. சில இல்லத்துகள் மிக முக்கியம் காரணம், அங்க முவாசாத் இல்லை. அங்க முவாசாத் இல்லைன்னு சொன்னா அங்க வந்து அதாவது மனைவிக்கு இவர் செலவழிக்கிறதோ அதாவது பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறதோ அவங்க இவருக்கு செலவழிச்சாங்கன்றதுக்காக வேண்டிய இல்லை. சில ஹக்கு அவங்க சில ஹக்குகள் எங்களுக்கு தராங்க, நாங்கள் சில ஹக்குகள் அவங்களுக்கு கொடுக்குறோம். பிள்ளைகளுக்கு அதுவும் இல்லை, இவர் தான் ஸ்டார்டிங்ல இருந்து வருது, அங்க முவாசாத் இல்லை. ஆனா இவர்களை பொறுத்த வரைக்கும் முவாசாத்னு சொன்னா அவர்கள் செய்யறதுக்காக ஒரு பிரதி உபகாரம் என்கின்ற அம்சத்தை பொறுத்த வரைக்கும் வசதியாகிக்கிட்டே வாஜிபாக ஏலாம ஒரு ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சாருன்னா அவருக்கு திருப்பி உதவி செய்யறது எங்களுக்கு எப்போ வாஜிப்னா அவருக்கு இல்லாத கட்டத்தில் இயலாத கட்டத்தில் இதுதான் வாஜிப். நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க ஆனால் சும்மா உங்களுக்கு நான் உதவி செஞ்சுட்டு அப்படி ஒன்றும் இல்லை. அதனால முதலாவது அவங்க ஏழையா இருக்கணும், அவங்களுக்கு பொருளாதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஐயகூன லில் அவுலாதி மா யுன்ஃபிகூன பிஹி அலல் வாலிதைனி ஃபாதிலன் அன் நஃபகத்தில் அவுலாத், மனைவிக்கு பிள்ளைகளுக்கு செலவழிப்பதற்கு மேலான பணம் பிள்ளைகள்கிட்ட இருக்கணும். இவருக்கு வாஜிபாக இடம், இவர் குற்றவாளியாக மாறுற இடம் எப்படின்னா பிள்ளைகளுக்கு செலவழிக்கிற இவருக்கு ஃபர்ஸ்ட் வாஜிப். அங்க முவாசாத்துல உள்ளது பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறது ஃபர்ஸ்ட் வாஜிப், மனைவிக்கு உணவு கொடுக்கிறது தங்குமிடம் கொடுக்கிறது ஃபர்ஸ்ட் வாஜிப். அப்போ அதுல வந்து அந்த வாஜிபை ஒரு செஞ்சவராய்க்கணும். அந்த வாஜிபை செய்யறவன்டா இப்ப வாஜிபு இந்த அளவு தான். இப்போ வாஜிபுடைய சைஸ் வந்து இந்த அளவுல இருக்கு, அதாவது இவனுக்கு எது வாஜிப்னு தெரியாது. அப்போ மனைவிக்கு ஒரு இது வாங்குறது வாஜிப் தானே அப்படின்னு, அதனாலதான் நான் வாப்பாக்கு இன்னும் ஒரு வீடு ரெடி பண்ணிக்கல, என்ன இப்பதான் ஒரு ஏக்கர் காணி வாங்கிக்கிறேன், அத்திவாரம் போட்டிக்கிறேன், எது கட்டிட்டீங்க தாஜ்மஹால் கட்டிட்டீங்க, இந்த வாஜிப் முடிஞ்ச பிறகுதான் பாப்புக்கு ஒரு சின்ன ஊடாவது எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்கணும். இது வந்து என்னது இதெல்லாம் வாஜிப். மனைவிக்கு வாஜிப் என்றது என்னன்னா இது நீ செய்யணும். மனைவிக்கு என்னது பெரிய அளவு என்னது ஏதோ பெரிய அளவுல நீ கட்டி கொடுக்கலாம், அதெல்லாம் பிள்ளைகளோட வசதி கேட்பான். ஆனா வாஜிப் என்ற லெவல் என்னன்னா மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம், அது நீ ரெண்டுக்காக இருந்தாலும் சரி அவளுடைய தகுதி கேட்ப வணங்கிட்டா. என்னை மாதிரி ஒரு செலவு உள்ளவன் எவ்வளவு தகுதிக்கு வாங்குவானோ அவள் மாதிரி உள்ளவருக்கு இந்த மாதிரி 2 பேர் வாழ்ந்த எவ்வளவு வாங்குவாங்களோ உன்ன மாதிரி பொருளாதாரம் உள்ளவன் எப்படி செய்வான், அதுக்கேற்ற ஒரு இடத்தை நீ ரெண்டுக்கோ ஏதோ ஒரு அடிப்படையில் என்ன இது வந்து மிக முக்கியம். உர்ஃப் வந்து மிக முக்கியம் இதுல. இப்ப ஒருத்தருக்கு மகர் கொடுக்கல, மௌத்தா போயிட்டாங்க, வாழ்ந்துட்டாங்க, மகர் தீர்மானிச்சிக்கல, என்ன மகர் அப்படின்னு சொல்றேன்னா இது மாதிரி உள்ளவங்களுக்கு இது மாதிரி உள்ள நபர் என்ன மகர ஊர்ல வளமையா கொடுப்பாங்களோ அதுதான் அங்க தீர்ப்பா என்ன செய்யும் வரும். இப்போ இல்லைன்னா மகர தீர்மானிக்கலாம் பேரு. இதே மாதிரி செலவுல வாஜிப் என்றது ஒரு ஊர்ல வந்து என்ன இப்ப வாஜிப் என்றது அப்போ நமக்கு ஒரு மழை பெய்யாத அளவுல குளிர் சூடு அடிக்காத அளவுல என்ன டென்ட் அடிச்சு கொடுத்துட்டாண்டா, அதனால அப்படி இல்லை. இவனுடைய செலவுக்கு இவளுடைய நபர்ல உள்ளவர் எவ்வளவு எடுத்தா ஓகேயோ அந்த லெவல்ல ஒரு இடத்தை எடுத்து கொடுத்துட்டாண்டா அல்லது ஒரு ரெண்டுக்கு வச்சுட்டாண்டா அவர் ரூமை பிடிச்சிட்டாண்டா அடுத்தது என்ன அதாவது தந்தைக்கும் தாய்க்கும் வாஜிபாகுது. அப்படின்னா எல்லாருக்கும் ஏழும் பெரிய பிளேனை போட்டு 20 வருஷத்துக்கு போட்டுட்டு வாஜிப் இன்னும் நிறைவேறலைன்னா என்னது இது வாஜிப் நிறைவேறது, நீ வாஜிப்பை விளங்கினது பிள்ளை. இதே மாதிரிதான் பிள்ளைகளுக்கும் அண்டைக்குரிய செலவை நீ எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னா அங்க என்னது கடமை. பிள்ளைக்கு வந்து ஒரு ஹையர் ஸ்டடிக்கு நீ செலவழிச்சுட்டீங்கன்னா அது வாஜிப்ல இல்லை, சரியா?
பிள்ளைக்கு வந்து வேற என்னது இப்பதான் ஐபோன் வாங்குறதுக்கு பிள்ளைனோட போய் இந்த வாஜிபை முடிச்ச பிறகு பிள்ளைக்கு என்ன செய்ய போறேன், நான் ஒன்று செலவழிக்க போறேன், அது வந்து என்ன இல்ல அப்ப புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் வாஜிபன்னு சொன்னேன், வாஜிபுடைய எல்லை தெரிய நிறைய பேர், வாஜிபுடைய எல்லை வந்து எதுன்னு தெரியாது. அடிப்படையான ஒரு ஊர்வலமை அடிப்படையில் அவனுக்குரிய அடிப்படையான தேவைகளை நிறைவேற்றிட்டு வாஜிப் எனவே செலவழிக்கலாம். எல்லாருக்குமே என்ன செய்யலாம், செலவழிக்கலாம். உன்னோட வாஜிபுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருந்தால் பெற்ற. அப்ப எனவே பிள்ளைகளுக்கு இருக்கணும் இந்த செலவு முடி அவர்கள் அன்றைய இது. எப்ப நாம் ஃபித்ரா கொடுக்கிறோம், அன்றைக்குரிய செலவு போக உள்ளதான் ஃபித்ரா கொடுக்கிறோம். அதுக்கு மேல இருந்தா வாஜிப்னா பெரும்பாலும் ஒரு 75% வாஜிப் தான். விளங்கிட்டா, 75% வாஜிப். ஒருத்தர் வந்து நான் கடன் எடுத்து தான் என் மனைவிக்கும் பிள்ளைகளுக்குமே செலவழிக்கிறேன், அப்போ வந்து நான் என் உமாவுக்கு எப்படி செலவழிப்பேன் கேட்கிறேன். அந்த கடன்ல 2 வகை. ஒன்று நீ கடன் எடுத்து செலவழிக்கிற, சிலரி வந்து கொடுக்குறாயண்டா, இது வந்து என்ன, இது வளமையான கடன் இல்லை. உனக்கு வழியே இல்லாம நீ கடனே எடுத்துட்டு வந்துட்டீங்கிறாய்டா தான் உனக்கு அந்த வாஜிப் இல்லை. அப்பயும் உன்னிட்ட இருப்புக்களை பார்க்கணும். உன்ட்ட ஒரு நிலம் ஒன்று இருக்குது, ஆனா நான் கடன் எடுத்து தான் எல்லாம் செஞ்சுட்டீங்கிறேன்டா, அப்பயும் நீ வாஜிப் என்ற லிஸ்ட்டுக்குள்ள தான் வர. உன்னிட்ட எதுவுமே இல்லை, நீயே கடன் எடுத்து தான் வாழ்ந்துட்டீங்கிற. அதே நேரம் அந்த கடனும் வசதி கடனா எடுக்கல, அடிப்படை தேவை கடன் எடுக்கிற பேர்ல வசதி கடனாவே ஒருத்தர் எடுத்துட்டீங்கன்னா அவருக்கு ஒரு தைரியம் ஒன்றிருக்குன்னு அர்த்தம். அப்பயும் உனக்கு வாஜிப் தான், சரியா? அல்லது நீ கடன் எடுக்கிறது வளமா மாத கடைசியில் என்ன செஞ்சிடுறது, பே பண்ணிடுறா, அப்பயும் உனக்கு என்ன வாஜிப் தான். எனவே வாஜிப் என்ற பகுதி எப்பேண்டா உண்மையான ஃபக்ர் இருக்கணும். பிள்ளைகளுக்கும் அந்த தாய் தந்தைக்கு இதை தவிர அந்த மனைவிக்கு இதை தவிர கொடுக்கறது வழியில் இந்த மாதிரி அமைப்பில் கொடுத்துட்டீங்க. பாப்பாவுக்கு கொடுத்தா, உம்மாங்களுக்கு கொடுத்தா, இவங்களுக்கான ஒரு பொறுப்பு எனக்கு என்ன செஞ்சுதான் போயிருந்தா அப்போ உனக்கு என்ன செய்யாது, வாஜிபாக மாறாது. ஆனா சுன்னத்து விரும்பத்தக்கது வழி செய்யணும். அப்ப அது ஏன் வாஜிபாக மாறா, தந்தை தானே பொறுப்பு அவருடைய மனைவி, தந்தை அவருடைய மனைவிக்கு பொறுப்பு. தந்தைக்கு அடுத்த மனைவிமார்கள் இருப்பாங்க, தந்தைக்கு வேற பிள்ளைகள் இருப்பாங்க, தந்தையோட செலவுக்கு இல்ல அவட தாய் இருப்பா, அதெல்லாம் நிற்கும், சரியா? அப்ப அந்த இடத்துக்கு வந்து இது 2வது கட்டமா என்ன செய்யுது வருது. இந்த இடத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கப்பட்ட டைம்ல இப்தா பினஃப்ஸிக், ரசூலுல்லாஹ் சொன்னா உன்னை கொண்டு ஆரம்பினா, செலவை முதலாவது உனக்கு செலவழிக்கணும். இது ஒரு சுன்னா, சரியா? அதாவது செலவழித்தல் அப்படின்னு எடுத்தோம்டா, நம்ம பொருளியல் என்ற ஒரு மாநாடு வச்சோம்டா முதலாவது இதை விளங்கப்படுத்துறோம். என்னது, இப்தா பினஃப்ஸிக், முதலாவது உனக்கு செலவழி. உனக்கு செலவழிக்காம ஒரு 10-15 வருஷத்துக்கு போற கூட பார்த்தீர்களா, அந்த தந்தை அவருக்கு ஒரு செருப்பு கூட அவர் வாங்கவில்லை, அவருக்கான ஒரு சட்டையை கூட வாங்கல. ஏன் பிள்ளைகளுக்கு அதாபு கொடுக்குறேன், விளங்கிட்டா? 20 வருஷத்துக்கு பிறகு பிள்ளைகளுக்கு அதாபு, அவர் பேசாம ஒரு செருப்பை வாங்கிக்க, சட்டையை வாங்கிக்க, நானா வாங்க வாங்காண்டே, சரியா? வாங்க இயலாத நிலைமையிலிருந்து வாங்கவும் இல்லை, இவனுக்கு அதை பத்தி கவனம் இல்லை, யோசனை இல்லை. ஆண்களுக்குரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது, இப்படி உள்ள சப்ஜெக்டும் இருக்குது. அதாவது என்ன, அவருக்கு கொண்டு வாங்காம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்த சப்ஜெக்ட் ஒன்றும் இருக்குது. அது யாருன்னா வறுமையிட உச்சகட்டத்தில புள்ள உழைக்கணும், அது நான் ஏற்கனவே சொல்லிட்டோம், அவன் படுற கஷ்டம் என்று. ஆனா அரவாசி பேர் அதல்ல, இவனுக்கு ஆணை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சேட்டு ட்ரௌசர் அப்படி இருக்கும் பிடிக்கணும். பெரும்பாலான ஒரு ஒரு போக்குள்ளவங்களுக்கு பெரிய ஒரு கவனாலாம் ஒன்று இல்லை. பெருநாள் நைட்டுக்கு பேத்து உடுப்பு வாங்கிப்பான், பெருநாள் நைட்டுக்கு பேத்து தைக்கிற இதுல நின்றுட்டு இருப்பான். ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, பிள்ளைகளுக்கான விஷயங்களை ஆல்ரெடி ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை இவன் சும்மா தான் செஞ்சுட்டு இருப்பான். 5 வருஷத்துக்கு பிறகு விரக்திக்கு இன்வெஸ்ட் பண்ணி விட்டுருவான். 5 வருஷத்துக்கு யாராவது ஒருத்தர் சொல்லிப்பாங்க, ஒரு தந்தையை நீங்க பாத்தீங்களா என்றைக்காவது அவருக்கு வாங்குறாருன்னு, அப்பதான் இவனுக்கு ஃபீலே உண்டாகி இவன் டெவலப் பண்ணிக்கிறான். அதுக்கு பிறகு பாத்தியா தந்தை படுற வேதனை, அப்ப இவனுக்கு கவலையே இருக்கல. இந்த சோசியல் மீடியாக்கள் அது இதெல்லாம் கொண்டு வந்து என்ன செஞ்சிருதுண்டா, கவலையை வந்து இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணி விடுது. அதோட இவர் நம்மளுக்கு ஒரு டயலாக் தேவையானதுக்காக வேண்டி இதையும் கொண்டு போய் தங்க போட்டு பார்த்தீர்களா அப்படி என்று சொல்லி என்ன அந்த உணர்வை சொல்றது பார்க்கிறோம். இது இயல்பா வந்தா ஓகே, இயல்பா வந்தா உண்மையிலேயே இல்லை. வாழ்ந்த வாழ்க்கை தந்த பிள்ளைகளுடைய இதுல மட்டும்தான் அவர் வாழ்றாரு. அப்படியான கட்டங்கள் நல்ல தந்தைக்கும் வரும், நல்ல பொருளாதாரம் உள்ள தந்தைக்கு 1-2 கட்டம் வரும். ஆனா இது விரக்திக்கு இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு என்ன செய்ய வராது. அதனால இஸ்லாம் முதலா என்ன சொல்றேன், இப்தா பினஃப்ஸிக், நீ தின்னு, நீ சாப்பிடு, இது முதலாவது செய், இதை நீ சாப்பிடு, உனக்கு செலவழி, உனக்குரிய அடிப்படையான மருத்துவ விஷயங்களை பாரு. அதுதான் அடுத்தவனுக்கு நீ செய்யற பெரிய ஒரு உதவி. ஒன்று நீ நல்லா இருந்தா உன்னோட குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வழியை நீ ஏற்படுத்திக்கிற, உன் ஆரோக்கியத்தை வளர்த்துக்கிற, ஒன்று இதை செஞ்சுக்கிற. யார் உடைய நீ நிர்பந்தத்துல கஷ்டப்பட்டு குடும்பத்துக்கு தியாகம் செஞ்சா பரவாயில்ல, நிர்பந்திக்காம நீ சில விஷயத்த வேணுமென்றே தலையில போட்டுட்டு விரக்தி அவங்களுக்கு என்ன செய்யற சுமத்திட்டிய பிள்ளைகளுக்கு விரக்தியை விட்டவும் கூடாது. இது ஒரு பகுதி. எப்படி இருக்கணும்டா, ஒரு 60-70 வயசுல நான் உனக்கு எப்படி இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் நானும் வாழ்ந்தேன், குடும்பத்தையும் வாழ வச்சேன், நானும் கஷ்டப்பட்டேன், குடும்பத்தில் உள்ளவனும் கஷ்டப்பட்டாங்க, இது போதும். விரக்தியை ஷேர் பண்ணிக்க, நான் 60% நீ 40% என்ற லெவலுக்கு போகாம இருக்கிறது பெஸ்ட், நிர்பந்தமான ஒரு வழிமுறை வந்தாலே தவிர. அப்போ இப்தா பினஃப்ஸிக் ஃபதஸத்தக் அலைஹா, சரியா? அதற்கு தர்மம் செய்யறாங்க சொல்லுவாங்க. இதுக்கு உனக்கு முதல்ல தர்மம் விளங்கிட்டா. ஃபஇன் ஃபதல ஷைஉன் ஃபலி அஹ்லிக், ஏதாவது மிஞ்சிச்சா உன்னோட குடும்பத்துக்கு,
மனைவிக்கும் பிள்ளைக்கும் அதுக்கு அடுத்தது செலவழி. அடுத்தது குடும்பத்துக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு செலவழித்து முடிஞ்ச வரும் பலிதி. இதுல இருந்து அஹல் என்ன நாங்க என்னன்னு பார்த்துட்டோம் ஏற்கனவே. குடும்பம் என்ன பலிதி கராபத்தி உண்ட உறவினர்களுக்கு செலவழி. உறவினர்கள் என்ன வாப்பா ஃபர்ஸ்ட், பாப்பா உம்மா ஃபர்ஸ்ட். உறவு என்று நெருக்கம், கராபான நெருக்கம், நெருக்கத்துல உறவினர்கள் வேற இடத்துக்கு பேசுறாங்க தமிழ்நடையில. கராபா நெருக்கமானவர்களுக்கு செலவழி. முதல் நெருக்கம் யாரு? தாய் தந்தை, அவர்களுக்கு செலவழி அப்படின்னு சஹீஹ் முஸ்லிம்ல. அதாவது தலைப்பு எப்படி வரால் இப்திதா ஃபின் நஃபகா பின் நஃப்ஸ் தும்மல் அஹல் தும்மல் அகாரிப். கிதாபு ஜகால எப்படின்னா முதலாவது நஃப்ஸுக்கு நமக்கு, இரண்டாவது குடும்பத்துக்கு, மூணாவது உறவினர்கள், அதுல தாய் தந்தை பெஸ்ட் வருவாங்க. இதுதான் தர்த்தீப். விளங்கிட்டா? எனவே இந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வலி அன்ன நஃபகா அலல் வாலிதைனி முவாஸா ஃபலா தஜிபு அலல் ஃபகீர் அல் முஹ்தாஜ் கஸ்ஸகாத். ஜகாத்து தேவையான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு தந்தைக்கு அப்படி செலவழிக்க வேண்டிய ஒரு கடமை அவருக்கு என்ன செய்யாது, வராது. இல்லாத நிலையில் அவர் இருக்கின்ற பொழுது நான் அதுக்கான வரைவிலக்கணங்களை சொல்லிட்டேன். ரைட்.